காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் உமாபாரதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், இன்றைக்கு நடந்த இந்த கூட்டத்தில் தமிழக அரசு சார்பா என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? இன்றைய தினம் இந்த மத்திய அரசு தலைமையில் நடைபெற்ற இந்த இரண்டு மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தையானது தற்பொழுது தோல்வியில் முடிந்திருக்கின்றது. எந்த விதமான இறுதி முடிவும் எடுக்கப்படாத ஒரு நிலையில் தான் இந்த கூட்டமானது தற்பொழுது முடிந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தின் சார்பாக 26/9/2016 வரை 76.42 TMC தண்ணீரானது நிலுவையில் இருப்பதாகவும், அந்த தண்ணீரினை உடனடியாக திறந்து விடுவதற்கு கர்நாடக அரசிற்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் மிக திட்டவட்டமான பல்வேறு வாதங்கள் அவர்களிடம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இத்தனை முறை, அதாவது கிட்டத்தட்ட 3 முறை உச்சநீதிமன்றம் பல்வேறு இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்தும் அதை எதையும் செயல்படுத்தாத ஒரு நிலையில் இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை இவ்வாறு அமல்படுத்தாமல் இருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது, நீதித்துறைக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. எனவே மத்திய அரசு இது உடனடியாக கர்நாடக அரசிற்கு இதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கூறியிருந்தது. தற்பொழுது செல்வி உமாபாரதி, அதாவது மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் செல்வி உமாபாரதி அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது இந்த கூட்டத்தில் எந்த விதமான இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக 2 மாநிலங்களிடையே மத்தியஸ்தம் செய்யப்பட்டது. ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ள 2 அரசுகளும் தயாராக இல்லை. குறிப்பாக கர்நாடக அரசு குடிநீர் தேவையை காரணம் காட்டி தங்களால் நீர் திறந்து விட முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார்கள். எனவே இதனால் இந்த கூட்டத்தில் எந்த விதமான இறுதி முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் எங்கள் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவோம். அதன் பின்னர் மீண்டும் இது தொடர்பான ஏதேனும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கலாமா உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து நாங்கள் மீண்டும் முடிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் வழங்கிய அந்த உத்தரவையும், அதாவது 2 நாட்களுக்கு 30ஆம் தேதி வரை 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற அந்த உத்தரவும் தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது தமிழக அரசிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. தமிழக அரசின் சார்பாக வைக்கப்பட்ட வாதங்கள் எதையும் கர்நாடக அரசு செவிமடுக்கவில்லை. குடிநீர் பிரச்சனை என்ற ஒன்றை மட்டும்தான் அவர்கள் முழுவதுமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது 2 மணி நேரம் அவரது தனது மூத்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சரவை சகாக்களுடன் ஆலோசனை செய்திருக்கிறார். மீண்டும் கூட்டத்தில் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது எந்த விதமான இறுதி முடிவும் எடுக்கப்படாமல் இந்த கூட்டமானது தற்பொழுது தோல்வியில் முடிந்திருக்கிறது. நிரஞ்சன், ஏற்கனவே 20, 27 ஆகிய தேதிகளில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்கவில்லை. இப்படி இருக்கப்பட்ட சூழலில் இன்று நடந்த கூட்டத்திலும் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. நாளை இது குறித்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கர்நாடகாவிற்கு கண்டனம் தெரிவித்தனர். நாளை வர இருக்கும் நிலையில் என்ன மாதிரியான ஒரு கண்டனத்தை உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசிற்கு பதிவு செய்ய நேரிடும்? இதில் நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை நாம் மிக மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த 5ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 15,000 கன அடி தண்ணீரை வினாடிக்கு 10 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று. அது தொடர்பாக மீண்டும் அவர்கள் திருத்த மனுவினை போட்டிருந்தார்கள், அந்த உத்தரவில் திருத்தம் செய்ய கோரி. பிறகு மீண்டும் 12ஆம் தேதி, 20ஆம் தேதி இப்படி தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவுகளை பிறப்பித்திருந்தே கூட அவர்களால் தொடர்ந்து அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியவில்லை. ஒரே காரணம், தங்களிடம் தண்ணீர் தேவை இல்லை, நாங்கள் திறந்துவிட்ட தண்ணீரின் அளவு தமிழகத்திற்கு போதுமானதாக இருக்கும், குடிநீருக்கே தேவையில்லை என்றும் பொழுது விவசாயத்திற்கு தண்ணீர் திறப்பது சாத்தியமற்றது. இதைத்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதில் நீதிமன்றத்தில் கர்நாடக அரசின் வாதங்களை மிக உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது அவர்கள் தான் முதலில் குறிப்பிட்டிருந்தார்கள், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது இந்த விவகாரத்தில் இறுதி தீர்வாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். 20,000